கூட்டம் அடுத்த கூட்டமாவது ஆயிரக்கணக்கில் சேர வேண்டும் என்ற எண்ணத்தில் முடிவு வரை காத்திருக்கின்ற மீனவ நண்பர்கள் அனைவருக்கும் இதை கேலி செய்யும் விதமாக 4 மீனவ தாய்மார்கள் மட்டும் அமர்ந்திருக்கின்ற உங்கள் அனைவரின் பாதங்களில் எனது உரையை சமர்ப்பிக்கின்றேன். மீனவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான இந்த EBC உயர்த்தக்கூடிய இந்த கோரிக்கையை நாம் கையில் இருக்கின்ற விதம் சிறு சிறு வகையில் இருக்கின்றோம். இதில் மீனவ அமைப்புகள் புதுவையில் எத்தனை அமைப்புகள் இருக்கிறதோ அத்தனை அமைப்புகளும் ஒவ்வொரு நாள் ஒரு வகையான போராட்டத்தை அறிவித்து தொழில் செய்து மீன் பிடிக்கின்ற மீனவர்களுக்கு வெறுப்படைகின்ற போராட்டமாக நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். மீன் பிடித்து வந்தது அந்த மீன்களை சுமந்து சென்று மீன் விற்கின்ற மீனவ வியாபாரிகள் கலந்து கொள்ளாத போராட்டமாக நாம் அறிவிக்கின்றோம். இப்படிப்பட்ட போராட்டங்களை அறிவிப்பதால் நாம் எந்த ஒரு முயற்சியையும் வெற்றி பெற முடிவதில்லை. எனவே வருங்காலங்களில் ஒரு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கின்றோம் என்றால் இந்த போராட்ட தேதியிலிருந்து அடுத்த போராட்ட தேதிக்கு கிட்டத்தட்ட 60 நாளாவது இடைவெளி இருக்க வேண்டும். அந்த 60 நாளில் அனைத்து மீனவ அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து அனைத்து மீனவ கிராம பஞ்சாயத்தாளர்களையும் ஒரு முறைக்கு பல முறை அணுகி அனைத்து கிராமங்களையும் ஒரே இடத்தில் வரவைத்து முதலில் பத்திரிகை செய்தியை வெளிப்படுத்த வேண்டும். அந்த பத்திரிகை செய்தி வாயிலாக எந்தவித போராட்டம் அறிவிக்கின்றோம் என்பதை அனைத்து மீனவ கிராம பஞ்சாயத்து மற்றும் அனைத்து அமைப்புகள் என்ற ஒரு அடையாளத்தை முன்னிறுத்தி அதன் தலைமையிலேயே அனைத்து போராட்டங்களும் செய்ய வேண்டும். அதை அனைத்து மீனவ கிராம பஞ்சாயத்துகளும் தலைவர்களும் உட்கார்ந்து அறிவிக்க வேண்டும். அப்படி அறிவிக்கும் பட்சத்தில் தான் அந்தந்த கிராம பஞ்சாயத்தார்கள் அந்தந்த ஊர் மக்களை ரோட்டுக்கு அழைத்து வருவார்கள் என்பது எனது தாழ்மையான கருத்து. மேலும் சாலை ஓரம் அனைத்து கட்சிகளும் அனைத்து அமைப்புகளும் சட்டமன்றத்தை நோக்கி போராட்டம் என்று ஒரு போராட்டத்தை அறிவிப்பார்கள். அந்த போராட்டம் அறிவித்த பிறகு அனுமதி வழங்கிய பிறகு சட்டசபையை நோக்கி போராட்டம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது நமது மாதா கோயிலுக்கு அருகாமையிலே பேரிகாரை அமைத்து அவர்கள் நிறுத்தி வருவார்கள். அங்கேயே பேசிவிட்டு கலந்து வருவார்கள். நாம் சீரிப்பாய் மலையில் நிமிர்ந்த திமிரோடு மீறி கடலில் போய் மீனை பிடித்துக் கொண்டு வந்து நமது ஆட்சி செய்கின்றவர்களுக்கு கலப்படம் இல்லாத சத்துணவை கொடுக்கின்ற மீனவ இனம் நமக்கு வேலையே கிடையாது. நாம் ஒரு போராட்டம் அறிவிக்க வேண்டும் என்றால் இது எனது கருத்து தான். இதை எடுத்துக்கொள்வதும் எடுத்துக்கொள்வதும் அந்தந்த ஊர் பஞ்சாயத்தினுடைய முடிவு, அனைத்து அமைப்புகளின் முடிவு. அனைத்து கிராமங்களில் இருக்கின்ற பெரிய போட், எஃப்ஆர்பி போட், பைப்பர் மரம் அனைத்தையும் கருப்பு கொடியை எடுத்துக்கொண்டு வந்து கடற்கரையில் இப்பொழுது செயற்கை மண்ணெடுத்து உருவாக்கப்பட்டிருக்கிறது தலைமை செயலகத்துக்கு எதிரே அங்கு முற்றுகையிட்டு சட்டசபையை முற்றுகையிடும் போராட்டம் என்று அறிவிக்க வேண்டும் என்பது நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்படி ஒரு போராட்டத்தை அறிவிக்கும் பொழுது இந்த புதுவையில் இருக்கின்ற அனைத்து காவல்துறையும் சேர்ந்து நம்மை தடுத்தாலும் எனது மீனவன் எழுச்சி மீது மீனவ இளைஞர்கள் காவல்துறையினரை மீறி சட்டசபையில் நுழைவார்கள் என்பது எனது கருத்து. யாராலும் மீனவனை தடுக்க முடியாது. ஏனென்றால் காவல்துறை புதுவையில் இருப்பது 15,000 அளவுக்கு தான் இருக்கும். எனது மீனவ இளைஞர்களே 20,000 பேருக்கு மேல் இருப்பார்கள்.
ஒரு காவல்துறை காவலரையும் கையில் தூக்கி கொண்டு சட்டசபை நுழைவார்கள் என்பது எனது தாழ்மையான கருத்து. வழங்கிவிடு என்ற வாசகம் நீண்ட நாளாக அங்கிருந்து போர்டாக தொங்கவிட்டுள்ளது. யார் வழங்குவது? வழங்குவது எந்த இனத்தை சார்ந்தவர்? அந்த இனத்தை சார்ந்தவர் எப்படி இந்த இனத்துக்கு வழங்க மனசு வரும்? எனவே அவர்களிடம் இருந்து நாம் தட்டி பறித்தெடுக்க வேண்டும். தட்டி பறிப்பதற்கு நமக்கு அனைத்து செல்வம் இருக்கிறது. மீனவர்களிடம் அனைத்து செல்வாக்கும் உள்ளது. எனவே நாம் பிச்சை எடுப்பதை போல் கெஞ்சி கொண்டிருக்கின்றோம். உங்களை அனைத்து பஞ்சாயத்துகளையும் ஒருங்கிணைத்து அனைத்து அமைப்புகளும் ஒரு இடத்தில் கூடி அந்த இடத்தில் இருந்துதான் அனைத்து போராட்டங்களையும் அறிவிக்க வேண்டும் என்பது ஒரு பாடங்களை கேட்டுக்கொள்கிறேன். இல்லை என்றால் நாம் இதை கையில் எடுக்க முடியாது, வென்றெடுக்க முடியாது. ஏனென்றால் எனக்கு முன்பு பேசிய தலைவர்கள் கூறினார்கள், அன்று வைத்திலிங்கம் 11:20 வரை, இரவு 11:20 வரை சங்கரநாதனுக்கு தெரியும், புதுக்கோட்டாருக்கு தெரியும், 3 விழுக்காடு என்று சொல்லி எங்களை 11:20க்கு வெளியனுப்பினார். 11:25க்கு இப்பொழுது உள்துறை அமைச்சராக இருக்கின்ற நமச்சிவாயமும் இப்பொழுது சட்டமன்ற பகுதியில் அனந்தராமனும் அது அறிவுமுருகன் சட்டமன்ற எம்எல்ஏவும் மூவரும் ஒரு இனோவா காரில் வந்தார்கள். விஸ்வநாதன் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த விஸ்வநாதன் 4 பேரும் அப்பழுக்கற்ற வன்னியர்கள். அவர்கள் வந்தார்கள். அவர்கள் பேசிய பிறகு இரவு 12:05 என்ன ஆகிறது? 2 விழுக்காடு என்று அப்போதைய முதலமைச்சர் வைத்திலிங்க ரெட்டியார் அறிவிக்கிறார். ரெட்டியாரை போய் இருக்கின்ற அனைத்து பெரியவர்களும் கேட்டதற்கு நான் மீனவனுக்கு பயப்படுவதா வன்னியனுக்கு பயப்படுவதா என்ற வார்த்தையை வெளிப்படையாக சொன்னால் இதை எனது மீனவ தலைவர்கள் சொல்வதற்கு பயப்படுவார்கள். இப்படிப்பட்ட சமுதாயத்தில் நாம் மீனவர்கள் இங்கு எனக்கு முன்பு பேசியவர்கள் நாம் அடையாள உண்ணாவிரதம் இருக்க வேண்டும் என்று கூறினார்கள். அடையாள உண்ணாவிரதம் இருந்தால் இப்பொழுது சாதிக்க முடியாது. நீ செத்து போலான்னு சொல்லிட்டு அவன் தண்ணி பாடம் எடுத்துன்னு போயிடுவான், சட்டம் ஒழுங்கு நாட்டம் மாதிரி எடுத்துன்னு போயிடுவான், மீனவெல்லாம் செத்துவான், இவங்க வளர்ந்து வேண்டியது இல்லை அப்படின்ற மாதிரி போயிடும். அதனால நம்ம ஒரு அதே மாதிரி என்னுடைய வயசுக்கு நான் பார்த்த வரைக்கும் எந்த அமைப்பா இருந்தாலும் எந்த ஜாதியா இருந்தாலும் சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தியவங்க மட்டும்தான் போட்டு வரீங்களோ, யார் யாரெல்லாம் மீனவன் வந்து உயர்த்தணும்னு நினைக்கிறீங்களோ, யார் யாரெல்லாம் மீனவன் தான் உயிர்குறுப்புன்னு சொல்றீங்களோ, நீங்க எல்லாம் அவங்க ஊடு பக்கத்து வீடு பின்னால வீடு எல்லா ஊர்காரங்களையும் சொல்லி எல்லாரும் ஒன்னா ஒரு இடத்துல கூடி சிறை நிரப்பும் போராட்டம் ஒன்று அறிவிச்சு அனைவரும் சிறையில ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்கணும். நம்ம பேரை ரெக்கார்ட ஏற்றணும். விஸ்வநாதனா வீராம்பட்டினா பட்டினவன் அப்படின்னு எழுதணும். அப்பதான் வந்து 10,000 பேர் சிறை நிரப்பும் போராட்டத்தில் கலந்துனாங்கன்னு சொன்னா அது அரசாங்கத்துக்கு போகும். அரசாங்கத்தை சேர்ந்தவன் எவனா இருந்தாலும் அதுக்கு ஏதாவது ஒரு முடிவை சொல்லியே தீரணும். இப்பவே 10,000 பேர் கூடிக்கிறானா இதுக்கு பிறகு என்ன ஆகும் அப்படின்றது தெரியும். அதே மாதிரி இந்த இடத்துல தேவராமன் இருந்தாரு, அவர் இப்ப காணும். அவர் தலைமையில் அப்ப வக்கல் சங்கம் இருந்தது, அப்ப நிறைய பஞ்சாயத்துல இருந்தது. வக்கல் சங்க தலைமையில தான் மிகப்பெரிய பந்தை உருவாக்கணும். அப்போ தேவர்கள் மலாக்கள் அவங்க ஒண்ணுமே தெரியாது. அப்ப இருந்தவங்க எல்லாரும் இந்த மாதிரி அவங்களுக்கு தோல் கொடுத்து அவங்க தலைமை அது புதுவை மாநில சங்கம் மற்றெல்லாம் ஒரு ஊர் தலைமையில் செய்யக்கூடாதுன்னு புதுவை மாநில தலைமையில தான் பந்து செஞ்சோம். பந்து செய்யும்போது புத்துக்குட்டாரு, ராதா, பால்காரு, மதுரை, சுப்பையா, நல்லாரு நாராயணசாமி, புதுக்கோட்டை கோயிந்து அது வாய் வந்து மூட்டிக்கு சித்திராரு வாய்க்கு நாலு சந்திரசாமி இவங்க எல்லாம் வந்து கையை கட்டிக்கிட்டு தான் போகணும்னு சொன்னாங்க. அந்த இடத்துல அவங்க சூடு போடணும் வர மாதிரி எந்த வண்டியை உடைக்கலாம் அவங்க போறது தெரியாத மாநகர பசங்க முதல் வண்டியை ஓட்டும் நான் தான். வண்டியை ஓட்ட பிறகுதான் 20-30 வண்டியை ஓட்டோம். அப்பதான் மீனவனுடைய மனசுல இருக்கிற நாட்டுக்காரன் இருக்கிற ஸ்டேட்காரன் பார்க்கணும். அது மாதிரி எதையுமே துணிஞ்சி செய்யல.
என் பேர்ல கேஸே வரக்கூடாதுன்னா நீ வந்து வீட்டுல தான் இருக்கணும், ரோட்டுக்கு வரக்கூடாது. கேஸ் முதல்ல நான் வரேன்னு சொல்ற மட்டும் வா, அப்பதான் உன்னால செய்ய முடியும். ஏன்னா பிரபாகரன் வந்து நம்ம சமுதாயத்துக்கு உலக நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய வீரனா பறந்தவன். பிரபாகரன் பிறந்த சமுதாயம் நமக்கு மீனவ சமுதாயம். அந்த பிரபாகரத்தை நம்ம ஓடுது. நம்மளால வழக்கு போட்டுன்னு பயப்படக்கூடாது. அப்படி பயம் இருந்தா அதை எடுத்து விட்டுடுங்க. இல்லையா அதையும் மீறி எனக்கு பயம் இருக்குன்னா சொன்னா வீட்டே இல்லை. உங்க பொண்டாட்டி அப்படி பேசிட்டு போய் சின்னாவதோ மார்க்கெட்டோ எடுத்துன்னு போயிட்டு இது நம்ம வீட்டு விட்டுருங்க, தப்பு கிடையாது. உங்க பிள்ளைங்க எடுத்து போய் இது ரோட்டுக்கு வராது. ரோட்டுக்கு வந்தா நம்ம யாரு கிட்டத்தட்ட 30 வக்கீல் மேலதான். நீ எத்தனை பேர் கோர்ட்டுக்கு போனாலும் செலவே இல்லாம பெயில வக்கீல் நம்ம அதான் நீங்க பயன்படுத்த வேலையை கோர்ட்டு செலவு என்னவோ அதுதான் வக்கீல் நம்ம கொடுக்க வேண்டியது. நீ யார வேணா உடைக்கலாம், யார வேணா அடிக்கலாம். நீ வந்து எத்தனை பேர் அடித்தாலும் பெயில எடுத்து வக்கீல் தயாராகும். எந்த கூட்டத்தில் வேணா பாரு, 2 வக்கீல் 3 வக்கீல் வரணும். எந்த அமைப்பு கூட இருந்தாலும் 2 வக்கீல் 3 வக்கீல் வரணும். அவ்வளோ வக்கீல் நம்ம இருக்காங்க. எதுக்கும் பயப்பட வேண்டிய வேலை கிடையாது. நம்ம பயந்து பயந்து நமக்கு இருக்கிற தன்மானத்தை நம்ம விட்டு கொடுத்துனா போயிருக்கலாம். அதே மாதிரி வீரம் தான் நினைக்கிறேன். ஒரு அமைப்பு 10 விழுக்காடு, ஒரு அமைப்பு 12 விழுக்காடு இப்படி கேட்டுன்னு சொல்றாங்க. ஆனா எல்லாருமே அனைத்து மீனவ கிராம பஞ்சாயத்து மற்றும் அனைத்து மீனவ அமைப்புகளும் ஒரு லெட்டர் பேரை உருவாக்கி அந்த லெட்டர் பேர்ல 10 விழுக்காடு தான் வேணும்ன்றத கோரிக்கையா வச்சு அந்த லெட்டர் பேருக்கு துணையா அனைத்து கிராம பஞ்சாயத்து லெட்டர் பேரும் அந்த ஊரில் இருக்கிற பஞ்சாயத்து அத்தனை பேர் கையெழுத்து போட்டு சீல் போட்டு கொடுக்கணும். அனைத்து மீனவ அமைப்புகளும் கையெழுத்து போட்டு சீல் போட்டு அது கூட கொடுத்து ஒரு ஃபைலா கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் இது வந்து வாய்ப்புள்ளதான் அமையும். அதே மாதிரி இவங்களை வந்து கொடுக்கணும்னா இவங்க கொடுக்க மாட்டான். அதுக்கு வந்து சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்று. தீர்மானம் நிறைவேற்றுனா நம்ம ஓட்டு போட்டு குடும்பம் இல்லையா, அந்த ஓட்டு போடுற போட்டியில கையால் அமுத்தி அவனை ஓட்டு போடுறல அவனை வந்து நம்ம ஓட்டு கொடுக்கணும். மாநில 8 பேர் இல்லை, நம்ம கோர்ட்ல இல்லையா 8 பேர் இல்ல, இவங்களை வந்து நீ எங்க சமுதாயத்துக்காக போட்டு கொடுக்கலாம், நீ சட்டமன்றத்தில் தீர்மானம் ஏற்கிறதுக்கு நீ உன்னோட குரல் கொடு அப்படின்னு அவங்கள நம்ம வந்து வற்புறுத்தணும். இவன் வந்து 8 பேரும் வற்புறுத்தினாங்க, நம்ம இவனை வற்புறுத்தினா இவன் சட்டத்தில் வற்புறுத்தினாதான் ஒட்டுமொத்த ஏகமன்ற தீர்மானமா அது நிறைவேற்றப்படும். ஏகமன்றான தீர்மானம் நிறைவேற்றப்படாதான் டெல்லிக்கு போகும். டெல்லிக்கு போன பிறகுதான் டெல்லியில ஒரு செல்வாக்கு நபர் நம்ம ஜாதியை சேர்ந்த ஒருத்தர் இருக்காரு, ஏன்னா மல்லாடி கிருஷ்ணராவு, அவரை வச்சு இன்னும் நம்ம ஜாதிகள் எவ்வளவு இருக்காங்களோ அவங்க வச்சு டெல்லியிலே ஒரு முயற்சி பண்ணலாம். இந்த மாதிரி பெரியவங்களாம் கூட போய் அதை செய்யலாம். இதுக்கு உண்டான முயற்சியை இந்த தேதியிலிருந்து இருக்கிற பெரியவங்களாம் சேர்ந்து செய்யுங்க. அது இல்லாமல் போராட்டத்தினுடைய இதுவை நான் வந்து இப்பயும் சொல்றேன், நம்ம ஆளுநரா வந்து 100 பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருப்போம். அந்த 100 பேர் வாரத்துக்கு ஒரு கூட்டத்துக்கு கூட்டா வரணும். அந்த 100 பேரும் விடக்கூடாது அப்படின்னு சொன்னா மாசத்துக்கு 2 மாசத்துக்கு ஒரு போராட்டம் அறிவிச்சா மட்டும்தான் நம்ம வந்து இந்த போராட்டம் 2 இருக்க முடியும். அதே மாதிரி மீன் மார்க்கெட்டில் இருக்கிற பெண்கள் அனைவரும் ரோட்ல வர வேண்டும். ரோட்ல மீனவ பெண்கள் வராம எந்த ஒரு போராட்டமும் இதுவரையும் வெற்றி பெற்றதே கிடையாது. பெண்கள் வரணும். நாம எல்லாம் வந்து போலீஸ் பயந்து இருக்கோம். போலீஸை எடுத்து பேசுறது நம்ம மீனவ பெண்கள் தான். குறிப்பா இந்த பொண்ணா போன்ற மாற்றத்தை குடிக்கிறதை கண்ணாக பார்த்து நாம அந்த மாதிரி வீரமான பெண்கள் தான் நம்மளே இருக்கிறாங்க. அதனால வந்து நம்ம எதுக்கும் பயப்பட நம்ம ஒரே நோக்கம் 2 விழுக்காடு இபிசியை உயர்த்தி 10 விழுக்காட வழங்கும் வரை போராட்டம் நடக்க வேண்டும். இதுல ஒரு சிலர் எனக்கு முன்பு வந்து ராமதாஸ் வந்து பேசணும் தான் இங்க சொன்னாங்க. இவ்வளவுக்கும் காரணம் அந்த ராமதாஸ் தான். ஏன்னா இது வந்து அன்னைக்கு நீங்க யாரும் இல்லை, புதுக்கார் இருந்தாரு, சந்திரன் இருந்தாரு, வீரமணி இருந்தாரு, வேற யாரும் இல்லை. ஏன்னா எல்லா ஊர் பஞ்சாயத்தையும் கூட்டி அவர் மூட்டு நட்டில கடைசி அறிவிக்கிறது ஒரு வாரம் முடிஞ்சு
எல்லா ஊர் பஞ்சாயத்தும் நம்ம பஞ்சாயத்துல ஒரு நிமிஷம் பேச பெரிய கஷ்டம். சின்ன ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னா பெரிய ஊர்ல இருக்கிற முடிவை கட்டுப்பாடு சொல்லுவாங்க. ஒரு சிலர் ஒரு கருத்து சொல்லுவாங்க, கொஞ்சம் பேர் ஒரு கருத்து சொல்லுவாங்க. அப்ப எல்லாரும் கருத்து சொல்றது கடைசியா திருவாளர் ராமதாஸ் பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, நாளைக்கு கிடைக்கிற கலாக்காயை விட இன்று கிடைக்கும் கலாக்காயே மேல். அதனால 2 விழுக்காடு 3 விழுக்காடு அப்ப பேசும்போது அறிவிச்சத 2-3 விழுக்காடு நம்ம வாங்கிக்கலாம். ஏகமானதா எல்லா பஞ்சாயத்தும் 11 மீனவர் கிராம பஞ்சாயத்து, 18 மீனவர் கிராம பஞ்சாயத்து, உலக மீனவர் கிராம பஞ்சாயத்து 11 வந்து காரைக்கால் மீனவர் கிராம பஞ்சாயத்து எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி கொடுங்கன்னாரு. அவங்க வீட்டிலே தீர்மானம் நிறைவேற்றி கொடுத்தோம். 3-2 அவர்தான். அதே மாதிரி அவர் எவ்வளவு பெரிய தப்ப தெரியாம செஞ்சாரு. இன்னொரு உதாரணம் சொல்றாரு, அது 50 தெரியும். அப்ப வம்பாத்தி எதிர்பார்ப்பது வீராமரத்து நடுவில் 6 வருது. வம்பாத்தி எதிர்பார்ப்பு கண்ணசேரி வரைக்கும் ஒரு தொகுதியாகும், வீராமரத்துல மூட்டிக்கு புது வரைக்கும் ஒரு தொகுதியாகும் பிரிவுகள். எல்லாருமே கொடுத்த கோரிக்கை உயர்த்துக்கிட்டு மறுபடியும் 3 ஊர் இருந்துப்பா முன்னாடி. அதே 3 ஊர்ல வீராமரம்னா சின்னவராமரம்னா புதுக்குப்போம் 2 தனியா இருக்கான். மணல் ஆயிருக்கான். வீராமரம் மட்டும் தனியா இருக்கான். முன்னாடியா முதல் அறிவிப்புல வீராமபட்டினமும் இருந்து வீராமபட்டினம் வந்து தனியா இருக்கு. வீராமபட்டினம் வந்து நகராட்சியில் வருதான். அவன் அறிவித்தான் நகராட்சின்னு 14 வருஷம் இப்ப இன்னும் நகராட்சி இல்ல. நாங்க கொண்டு இருக்கிறோம். எப்படி ஏமாற்றாம அது இந்த முத்தான குழம்புலாம் ராமதாஸ் குழம்புலாம் ராமதாஸ் அந்த கமிட்டி ஒரு ஆளாதான் இருக்காரு. எப்படி நம்ம சிந்தனை அதாவது ஒரு விஷயத்துல ஒரு சில தெளிவா இருக்காங்க. நாம வந்து குழம்பு இருக்கிறோம். அதை ஒழுங்கா சொல்லக்கூடாது. சொன்னால் எனக்கு நஷ்டம் சொல்லக்கூடாது. அதனால வந்து கண்ணுக்கு தெரிஞ்சு தப்பு நடக்கிறது யாருக்கெல்லாம் தெரியும். ஆனா ஒரு சில விஷயத்துல சரி ஏதாவது ஒண்ணு நம்ம விட்டு கொடுத்து தான் போகணும். நம்ம சமுதாயத்தை விட்டு கொடுத்து போய் இருக்கிறோம். ஆனா எனக்கு மனசு இன்னும் என்ன ஆர்வம், இது மாதிரி 10 பேர் 50 பேர் 100 பேர் இருக்கக்கூடாது. நான் என்ன சொல்றேன், என்னால வந்து ஒரு 5000 செலவு பண்ண முடியுமா? அப்போ 5000 500 10 பேர் நான் 10 பேர் 500 காசு தான் கொடுக்கணும். அதனால முன்னோர் எல்லாரும் காசு தான் கொடுக்கணும். வரைக்கும் போனா 500 கிடைக்குமா 400 கிடைக்கும். அந்த 500 கொடுத்து வரைக்கும் போகுது. இன்னைக்கு 6ஆம் போது எல்லா கட்சியும் பணம் கொடுக்காம கூட்டம் விஜய் மட்டும் பணம் கொடுக்காம சொன்னாங்க. அது பணமா 1000 ரூபாய் காசு கொடுத்தா கொடுக்குமா? ரோட்ல உட்காரு 1000 ரூபாய் எந்த போராட்டமா இருந்தாலும் 1000 ரூபாய் உட்காரு. போறவன் வரவன் நிக்கிறவன் எல்லாம் யாரும் சொல்லிட்டோம். எந்த போராட்டமா இருந்தாலும் 1000 பேர் கூடான். இனிமேல் நம்ம அம்மா அவங்களும் கழிக்காது. அவன் கேட்கறத கொடுத்துட்டு போட்டோம். அதே மாதிரி இருக்கிற தலைவர் பெருமக்கள் தான் கவனமா தெரிஞ்சுங்க. அன்னைக்கு ராமதாஸ் பண்ண தப்ப தயவு செய்து உங்க காலத்துக்காக நீங்க பண்ணாதீங்க. 2 விழுக்காடுல இருந்து நம்மள வந்து சரி கட்டணும்னு ஒரு விழுக்காட உயர்த்தி 3ஆ கூட்டானா மாநில பையன் இந்த வாங்க சொல்ல முடியாது. 5க்கு கீழே கொடுத்தா ஒரு ஆள் ஒத்துக்கூடாது. ஒத்துக்காத அங்கேயே என்ன நீங்க எல்லாம் செஞ்சு நேரத்தில் சாப்பிட்டு போறாது விடவே மாட்டோம். ஏன்னா அந்த முறை அந்த மாதிரி நாங்கெல்லாம் மனசு வெறுப்பு போயிருக்கோம். நாங்களாம் வெளியே கொடுத்து ஏன்னா நாங்க ஒரு அரசியல் கட்சியில மிகப்பெரிய பொறுப்புலாம் போய் இது மாதிரி முன்வயசுல உட்கார்ந்து அங்க என்னென்ன அநியாயம் நடக்குதுன்னு தீர்ப்பு வரும். அரசியல் கட்சி என்ன அநியாயம் நடக்குதுன்னா பெரிய பதவி அறிவிப்பான். அறிவிச்சு அந்த மீட்டிங் நடக்கும்போது பெரிய பதவிக்கு அவன் இது வந்து பிசிசி, இது துணைத் தலைவர், இது செயலாளர், துணை செயலாளர் எத்தனை போஸ்ட் நான் பிசிசி நான் உயர்நிலை குழு உறுப்பினர். என்னால சேர்ல நான் லேட்டா போனா எனக்கு உட்காந்து அவன் ஏன் பதவி அந்த இடத்துல பின்னால ஒரு சேர் எடுத்து முன்னால சேர் அனுப்பினேன். அச்சப்பட்டு அந்த சேர் எழுந்தோம். அது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. அங்கெல்லாம் வந்து ஜாதி மட்டும்தான் கேட்கறது நம்ம ஆளுங்க. நமக்கு சட்டசபையில குரல் கொடுத்து ஆளுங்க ஒரு 4-5 முறை ஒருத்தர் இருந்தாரு. அவர் ஒன்று ஏனாமுக்கு மட்டுமே
கடைசியில இங்க இருக்கிற மீன்காரங்க ஒன்னாக்குனாரு எலெக்ஷன் நிக்க மாட்டேங்குது. எல்லாரும் சேர்ந்து சொல்றோம், நீங்க நிக்காதுன்னா உங்க பிள்ளையாவது உங்க மனைவியாவது நிறுத்துங்கன்னு சொல்றோம். அவர் அது கேட்கல. அதையும் மீறி கிடைச்சா பேரரசு பேரே நிக்கலையா? அவர் சொன்னாரு, நம்ம மீன்காரனு சாவுதி நகர், அது சாந்தி நகர், மிசோரம், குளம்பேட்டை ஏதாவது ஒரு ஊர்ல மீன்காரனை நிறுத்தி ஜெயிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதையும் கேட்கல. இங்க இருந்து ஒருத்தர் போக எடுத்துக்கிட்டு போய் அங்க போக எடுத்து மீனவனான மாணவனாக அப்படியே இருக்கு. தேவையா? அதாவது அவங்க விஷயத்துக்கு செய்யற தவறு பாதிப்பு வந்து நம்மளுதான் சேருது. நம்ம வெள்ளையா இவரு தான் நம்ம ஜாதிக்காரு, இவரு தான் நம்ம தலைவர். அதே கிடைக்கல, கிடைச்சிடும் தலைவர். எழுதி படிக்க தெரியாத ஊர்ல எதாவது ஒரு தலைவர் சொல்ல அது மாதிரி எவனும் ஜெயிக்க முடியல. தலைவர் ஏற்றுது. அதனாலதான் மல்லாடி ஏற்றுக்கிறோம். அதனாலதான் ராமதாஸ் ஏற்று மல்லாடி பண்ண மிகப்பெரிய தவறு ஒன்று சொல்றேன். அதாவது ₹1 கோடி டெபாசிட் போடணும் மீனவர் மேம்பாட்டுக்காக. 2 முறை 10 ஆண்டு இவர் மீனவர்கள் அமைச்சராக ₹1 கோடி இவர் சொன்னா 24 மணி நேரமும் டெபாசிட் பண்றதுக்கு அந்த ரிலையன்ஸ் இருக்காங்க, அவன் கொடுப்பான். அவங்க எதில் ஒரு முறை போட்டான்னு சொல்லிட்டு அந்த மீனவர் மேம்பாட்டுக்காக ஒரு ஆளை தலைவர் ஆக்கியிருக்கலாம். நீ தலைவர் ஆக்கியிருந்தா அது தொடர்ந்து தொட்டு வந்துட்டே இருந்தது. அன்னைக்கு முட்டுக்கிறதாம நீ பண்ண தப்பால இன்னைக்கு வரைக்கும் நீயோ இருக்கிற மீன்கார எவனும் அந்த சீட்டு உட்கார முடியல. இன்னைக்கு 2 கோடி டெபாசிட் ஆகிட்டான். 2 கோடினா இவன் விசேஷத்துக்கு ஒதுக்கிறதுக்கே 17 கோடி, அது சம்பளம் 11 கோடி, இருக்கிறது 6 கோடி. 6 கோடி 2 கோடி டெபாசிட் சொல்லணும். யாராலையும் அது சொன்ன தப்பு யாரு? இன்னும் நான் அண்ணன் தண்ணி கூட மாதிரி அவன் மாணவர்கள் அதனால அதாவது 7 சொல்லி ஒரு 6 மாசம் 17 நாள் அமைச்சரா இருந்தார். இன்னைக்கு நாம எல்லாம் தலைக்காலம் அரிசி பணம் ஒண்ணு வாங்கிட்டு அவருதான் அன்னைக்கு அறிவிச்சார். அவர் அறிவிச்சு அதை அவரு கையாக நிலைநாட்டணும். நிலைநாட்டினால்தான் நீ ஒட்டுமொத்த மீனவனும் அதுல வாங்கிடுவோம். அது ஒவ்வொரு ஆட்சியாளரும் அறிவிப்பு அளித்த பிறகு அதை உயர்த்தி கொடுக்கும். அதுல அவரும் சுயநலம் கலந்த பொதுநலமா அறிவித்தார். மீன்வளத்துறையினுடைய கொள்கை அவங்க இங்கிலீஷ் எனக்கு தெரியாது, கடல் மீனவர்கள் மட்டும். ஆனா அது எல்லாத்தையும் சேர்த்து அதை அறிவித்தார். நம்ம சரி பூவால சேர்ந்து 4 மண்ணாவது ஏற்று, ஏன்னா மக்கள் தொகை கணக்கெடுத்து அவங்க சேர்த்து நம்ம கணக்கு கொடுக்குறோம், ஏற்றுக்கோம். அது மாதிரி நல்லது செய்யறவங்கள சொல்ல வேண்டியதான், கெட்டது செய்யறவங்க தூக்கியே தீரணும். தூக்கலன்னா நம்ம மனது. அதனாலதான் கெட்டது செய்யறவங்க வேகமா வளர்ந்தாங்க. அதனால எது எப்படி இருந்தாலும் எந்த வகை போராட்டம் ஆரம்பித்தாலும் ஒட்டுமொத்த மீன் பிடிக்கிற மீனவர் பெண்கள், நகரத்தில் இருக்கிற மீனவர்கள் அத்தனை பேரும் ஒரு நாள் ரோட்ல ஒட்டுமொத்தமா ஒரு மிகப்பெரிய பேரணி அறிவிக்கணும். அனைத்து கிராம பஞ்சாயத்து மற்றும் அனைத்து அமைப்புகள் கூட்டா சேர்ந்து அறிவிக்கணும். அது அறிவிச்சு ரோட்ல மிகப்பெரிய பேரணி ஒண்ணும். முன்னாடி விட்ட பேரணி மழை கொட்டு எங்க போடுறாங்க, மழை கொட்டு அதுல கிட்டத்தட்ட இப்ப இருக்கிற பஞ்சாயத்து தலைமையில இப்ப இருக்கிற பஞ்சாயத்து எனக்கு தெரிஞ்சு எல்லா சமூக சொந்தமான பஞ்சாயத்து தான். பெரிய ஊர்ல சட்டிக்கிறாரு சமூக சொந்தமாக தான். இவங்க இருக்கும் பொழுது இப்படி ஒரு பேரணிய நாம விடணும். இதுக்கு அமைப்புல இருக்கிற அத்தனை பேரும் உழைக்கணும். சும்மா நம்ம போனா ஒரு ஊருக்கு சொல்லிட்டு போவோம், ஏதோ ஒரு நாளா போயிருப்போம். நீங்க இது பண்ணி நினைச்சீங்க வருஷத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது மாதிரி நீங்க அந்த சகிப்புத்தன்மையை விட்டுக்கூடாது. நீங்க சகிப்புத்தன்மையை ஏற்றணும். நீங்க ஏற்றினா மட்டும்தான் இந்த சமுதாயம் வரும். யார் யாரெல்லாம் அமைப்பு நடத்துறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சகிப்புத்தன்மை அதிகமா இருக்கணும்.
எனக்கு நிறைய கோபம் வரும். நேரம் தூக்கி போட்டு போவோம். என்னமே நீங்க போக முடியாது. அமைப்பு நடத்துறேன் தனியார் கைதான் பண்றாரு. ஆனா நீ ஒரு அமைப்பு நடத்துற. இந்த சமுதாயம் உருப்படணும். இந்த சமுதாயத்தில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் மாணவர்கள் மேம்படணும். அவங்க படிப்பு அது இடஒதுக்கீடு மூலமா படித்து வேலைக்கு வரணும். நிறைய உயர்பதவியில் வந்து நினைக்கிற நீங்க அதை சகிப்பு தன்மை நீங்க அதிகமாக இருக்கு. உங்களுக்கு கோபம் வரவே கூடாது. நானே உங்களை திட்டா நீங்க போட்டு என்ன மாதிரி யாரும் நம்ம ஊருக்கு 10 பேர் இருப்பான். ஏன்னா என்ன மாதிரி யாரும் நம்ம ஊருக்கு 10 பேர் இருப்பான். வேற இருந்தாலும் உன்னோட கும்பல கலைதான் திட்டுவான். நீ வாங்கிக்க வேண்டாம். அப்பதான் நாம எடுத்துட்டு போற செயல நிலைநாட்ட முடியும். நிலைநாட்ட முடியாது. இப்ப இங்க உட்கார்ந்து புத்துக்கள் 5,000 அவர் ஒரு கட்சியை உருவாக்கி கட்சியினுடைய தலைவராக இருந்து ஒரு தேர்தலையும் சந்தித்தார். அது நம்ம மேலே உட்கார்ந்து அப்ப அவருக்கு ஒரு கட்சியை உருவாக்குற அளவுக்கு திறமை இருக்குன்னா எவ்வளவு மூலம் இருக்கும், எவ்வளவு பணபலம் இருந்திருக்கும், எவ்வளவு படைப்பலம் இருந்திருக்கும். அந்த மாதிரி ஆள்லாம் நம்ம கூட வச்சிருக்கிறோம். அதனால நாம எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு மறுபடியும் நான் உங்களை கேட்டுக்கிறது என்னன்னா, நீங்க ஒருங்கிணைக்கிறது எங்க கூப்பிட்டாலும் அவர் இல்ல. நீங்க பேசாத ஆளு இவர்கள் பேச மாட்டேன். நீ அவர்கள் பேசுன்னு சொல்லுங்க. 1 மணிக்கு 4 முறை நான் போய் பேசுறேன். யாரா இருந்தாலும் நான் போய் பேசுறேன். நான் பேசினா யாருமே என்ன மீறி போக மாட்டாங்க. அது உங்களுக்கு தெரியும். மீறி போறது என்ன உங்களுக்கு தெரியும். அதனால யார வேணும் நம்ம ஒருங்கிணைக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இந்த புது வருஷத்துக்குள்ள புது வருஷம் போறதுக்குள்ள 2025